உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒருத்தர் ரொம்ப சோர்வா நடந்து போயிட்டு இருந்தாருங்களாம். எதனாலன்னா, அந்த நேரம் கத்திரி வெயில் நேரங்களாம். உச்சி வெயில் தாழ முடியலையாம். இவர் பக்கத்துல இருந்தவங்கலாம் மாட்டு வண்டியில போனாங்களாம், சைக்கிள்ல போனாங்களாம், செருப்பு போட்டுட்டு போனாங்களாம். அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க எல்லாரையும் விட இவர் சோர்வா நடந்தது எதனாலன்னா, இவர் கால்ல செருப்பு இல்லையாம். இவரால அந்த சூட தாங்கவே முடியலைங்களாம். நிழல் இருக்கிற இடமா போய் போய் நின்னு நின்னு நகர்ந்து போயிட்டு இருந்தாருங்களாம். அவருக்கு மயக்கம் வர நிலைமையா ஆயிடுச்சாம். அப்ப அவர் பக்கத்துல ஒரு கழுதை போயிட்டு இருந்துச்சுங்களாம். அந்த கழுதைய ஏக்கமா பார்த்தாராம். இவர் மனசுல என்ன நெனச்சுக்கிட்டாருன்னா, ஐயோ! இந்த கழுதை மட்டும் எனக்கு சொந்தமானதா இருந்தா, இந்த கழுதை மேல நான் உட்கார்ந்துட்டு போவேனே செருப்பு இல்லைனாலும், வெயில் அவ்வளோ தெரியாதே. அப்போ அந்த கழுதை அவன நோக்கி வந்துச்சுங்களாம். அந்த கழுதை அவன பார்த்து பேச ஆரம்பிச்சதுங்களாம். இந்த மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சுங்களாம். அப்ப அந்த கழுதை அந்த மனிதன பார்த்து சொல்லுச்சாம், "ஏ மனிதனே! என் மேல உட்காந்து போக முடியலன்ட்டு உனக்கு ஒரு சோகம். ஆனா, உன்ன ஆண்டவன் வந்து மனிதனா படைச்சுட்டு, பொதி சுமக்கிற கழுதையா படைக்கவே இல்ல. அத நெனச்சு நீ சந்தோஷப்படணும்." அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி மோட்டிவேஷனல் கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு தான் எல்லா கஷ்டமும் இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருக்கிறோங்க. ஆனா, நம்பள விட நெறைய பேரு மோசமான நெலைமையில இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க தைரியமா அவங்க வாழ்க்கைய நடத்துறாங்க. நம்பள விட கீழ இருக்கிற எளியவர்களுடைய நெலைமைய நம்ம பார்த்தா, நம்ப நெலைமை எவ்வளோ பரவால்லங்க. அந்த மாதிரி நம்ம மனச தைரியப்படுத்திக்கிட்டு, நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டே போணும். நன்றி, வணக்கம்.